நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். முதல்வர் அவர்கள் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, 2026 மோடி ஆட்சி அமைய வேண்டுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சூழ்ச்சிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் கடவுள். பராசக்தியா ஜனநாயகமா? இப்போ அப்படி பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு கொடுத்துட்டு இருக்க பிரச்சனை மூலமா பாஜக என்ன பிரச்சனை? என்டிஏக்குள்ள இன்னும் சர்டிபிகேஷன் கொடுக்கல. அப்ப கரூர்ல 41 பேர் செத்தாங்களே, அதுக்கும் அதுதான் காரணமா? அதிமுகவில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை இன்னைக்கு திமுகவில இருந்து ஆள் பிடிக்கிற வேலையை திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒருத்தரை திமுகவில இருந்து சேர்த்திருக்கிறாங்க. இந்த ஆள் பிடிக்கிற வேலையை தாவேகா நிறுத்தணும். ஏன்னா விஜய் ரசிகர்களால தான் அந்த கட்சி வந்துச்சு. நீங்கள திமுக அதிமுக ஒருத்தர கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் தேவை. பட்டினி சாவு குறைவு, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம், இதை பத்தியெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றைக்காவது பேசுகிறாரா? பாஜக வந்துரும், மோடி இங்க வந்துருவாரு, ட்ரம்ப் இந்தியாவை ஆண்டுருவாரு. ஆனால் ஒரு மூளை சலவை நடக்கிறது. அதிமுக பலவீனமா போச்சு, எடப்பாடி பலவீனமானவர். இப்போ பாமக வந்ததுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி பலம்னு பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் வழக்குகள் இல்லாத கட்சி எந்த கட்சி? ஒரே கட்சி திமுக தான். அண்ணாவிற்கு பிறகு ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்கன்னு யாராவது வழக்கு போடுறாங்களா? போட முடியுமா? கூட்டணி ஃபார்ம் ஆகிறத கேட்குறேன். இப்போ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு வருதானே? ஆமா, இன்னும் திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே வருவாங்க. அவங்க தான் இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அம்மா உணவகத்தில் ₹1 இட்லி போட்டாங்களே, சப்பாத்தி போட்டாங்களே, அதெல்லாம் இன்னைக்கு சப்பாத்திக்கு மாவு இல்லைன்னு சொல்றாங்களே இந்த அரசு. கடனை மட்டும் நிறைய வாங்கி குமிச்சு வச்சிருக்கீங்களே, எப்படிப்பா அது? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். முதல்வர் அவர்கள் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, 2026 மோடி ஆட்சி அமைய வேண்டுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஏன்னா மோடி இங்கே வந்தப்போ எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா இங்கே பாஜகவோட மோடியோட ஆட்சி நடக்கும்ன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. இது மூலமாக நீங்கள் அதிமுகவை ஜெயிக்க வச்சிங்கன்னா இங்கே பாஜகவோட ஆட்சி தான் நடக்கும்ன்றது ஊர்ஜிதமாகுது அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார் இல்லையா? ஸோ இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சி திமுகவுக்கு பயம் வந்திருக்குன்னு அர்த்தம். அதிமுக ஜெயிச்சா அது பாஜக ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்றது, அப்படின்னா திரும்ப உங்களே ஜெயிக்க வைங்க, அதுக்கு அதான் அர்த்தம். எந்த மதமாக இருந்தாலும் சரி சார், சூழ்ச்சிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் கடவுள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. உழைப்பு, வருமானம், உயர்வு, ஒட்டுமொத்த நாட்டினுடைய தலா வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பட்டினிச்சாவு குறைவு, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம், இதை பத்தியெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றைக்காவது பேசுகிறாரா? பாஜக வந்துரும், மோடி இங்க வந்துருவாரு, ட்ரம்ப் இந்தியாவை ஆண்டுருவாரு. இதில் இன்னொரு கூடுதலான விஷயம், இந்த திட்டங்கள் சார்ந்துன்னு பார்க்கும்போது இப்போ இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை வாக்குகளுக்காக, தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறீங்கன்றது எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதே எதிர்கட்சி கடந்த 2019 லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அப்போ கூட அந்த நிறுத்தின சமயத்தில் ஒரு 55,000 லேப்டாப் வீணாச்சு அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த தகவலை முன் வச்சு இப்போ ஒரு குற்றச்சாட்டை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி இப்போ எங்களை குற்றச்சாட்டு சொல்ல முடியும் அப்படின்னு? அதே எதிர்கட்சி 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கலையே சார்? இத 4.5 வருஷமா ஏன் கொடுக்கல மடிக்கணினி திட்டத்தை? 2, இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க இப்ப பொங்கலுக்கு 3000 கொடுக்குறீங்களே, ஏன் சென்ற ஆண்டு கொடுக்கல? வாக்கு வேட்டை தான். பீகார்ல 10,000 ரூபாய் போட்டாங்க, அதுவும் தப்பு தான். கேட்டா 2 லட்சம் ரூபாய் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், லோன், கடன் தொகை லோன் கொடுக்குறோம், அதுல நீங்க ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு மீதமுள்ள தொகையை நாங்கள் அடுத்து தரோம். நாங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர்கிட்ட அந்த ப்ரூஃப்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க? இந்தியாவில் ஜனநாயகம் விற்கப்படுகிறது அல்லது வாங்கப்படுகிறது. இன் இந்தியா டெமோக்ரஸி இஸ் பர்ச்சேசிங் ஆர் செல்லிங். இதுதான் இந்தியா.
இனிமேலுக்கு அப்படிதான் நடக்கும். ஒரு புறத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெனிசுலாவை என்ன காரணத்துக்காக ஆயிலினுடைய அங்கே இருக்கக்கூடிய எரிபொருள் கச்சா எண்ணெயை கைப்பற்றணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். அது சீனாவுக்கு அதிகமாக போகிறது அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். உலக நாடுகள் முழுவதும் ட்ரம்ப் என்ன செய்கிறாரோ அதைத்தானே இந்திய நாட்டில் மோடியும் செய்கிறார். தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களும் அதைத்தானே மாண்புமிகு முதலமைச்சர் செய்கிறாரு. ஏன் சென்ற முறை பொங்கலுக்கு ஏன் காசு கொடுக்கல? அதுக்கு முந்தின முறை எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க 2021 ஆட்சிக்கு வந்த உடனே 21 பொருட்கள் கொடுத்தீங்கல்ல, அது என்ன ஆச்சு? 1297 கோடி ரூபாய். அந்த வெள்ளம் உருகுச்சு, அது உள்ளுக்கு சில இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சிறு அதிகாரிகளை போட்டு ஆணையம் என்று சொன்னார்கள், வைத்தார்கள். தமிழ்நாட்டில் 60 ஆணையம் போட்டிருக்கிறாங்க, 60க்கு மேற்பட்ட ஆணையம். நீங்கள் பொருளாதாரத்தில் மேதைகளை ரகுராம் ராஜன், டாப்லோ, சாந்த்ரே, பெரிய பெரிய ஆளுகள்லாம் வச்சிங்க. அவங்கெல்லாம் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி, 5 ஆண்டுக்கு 5,65,000 கோடி கடன் வாங்குங்கன்னு சொல்லி அவங்க பரிந்துரைச்சாங்களா? என்னைக்காவது தலைமைச் செயலகத்தில் சந்திச்சிருக்கிறாங்களா? அவங்க அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? எந்த ஆதாரமும் இல்லை. சேலம் 8 வழிச்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு போராட்டம் பண்ணினாங்க. அந்த போராட்டத்துக்கு சில பேர் ஆதரவா, அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகு அந்த போராட்டத்துக்கு ஆதரவானவங்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டது நீங்க தானே. இன்னைக்கு அதே சேலம் சாலை 8 வழிச்சாலை விரைவு சாலைன்னு பரந்தூர் விமான நிலையம் அன்னைக்கு போராடினாங்க. மச்சேந்திரநாதன் குழுவை போட்டு இன்னைக்கு 91 கிராமங்கள், விவசாயம் செய்யக்கூடிய கிராமங்களை விமான நிலையத்துக்கு கொடுக்க போறோன்றீங்க. அப்ப இவ்வளவும் நடக்கிற போது ஜீவாதார பிரச்சனை, ஏதாவது முல்லை பெரியாறு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, அல்லது இந்த மாதிரி பிரச்சனையை நீங்க வந்து பேபி அணை இது பண்றதா இருக்கட்டும், முல்லை பெரியாறுல அது மாதிரி நீங்க கர்நாடகாவில் அணை கட்டுவதா இருக்கட்டும், அதெல்லாம் மேகதாது அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்களா? அல்லது தீர்வுக்கு முடிவுக்கு கொண்டு வந்தாங்களா? அல்லது நீதிமன்றத்தை நாடினார்களா? அல்லது நீட்டு விலக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? ஏன் கொண்டு வரலை? அது 89 லட்சம் ஒரு கையெழுத்து போட்டால் நாங்கள் முடிஞ்சிடும்னு சட்டமன்றத்தில் ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, 89 லட்சம் கையெழுத்துன்றீங்களே, என்ன ஆச்சு? இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே ஆளுநரை மாற்றணும். அதே மாதிரி நீங்கள் பொது நுழைவுத் தேர்வை எப்படி வந்து அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அன்னைக்கு வந்து 86 நாளில் எப்படி நாங்கள் பொது நுழைவுத் தேர்வை தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுக கூட்டணியில் ஒத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நீட்டு விலக்குக்கும் இதே சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு அமித்ஷா பார்த்து சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ஆக அதிமுகவை குறை சொல்லுவது மட்டுமே திமுகவினுடைய ஒரு கொள்கையாக இருக்குமே. ஆனால் ஓகே, நான் நிறைவாக ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த கூட்டணி விஷயங்கள், இப்போ இவர் அமித்ஷாவை மேற்கோள் காட்டி பேசுவதும், இங்கே அதிமுகவுக்கு வாக்களிச்சிங்கன்னா பாஜக ஆளும் அப்படிங்கிறதும், இதெல்லாம் கூட்டணி மீதான தாக்குதலாக இருக்கும் பொழுது இன்றைக்கி அந்த அவங்களுக்கு குற்றம் சாட்டுகிற அந்த கூட்டணியில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. பாமக இணைஞ்சிருக்காங்க, அதுவும் அன்புமணி பாமக, ராமதாஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. இது எப்படி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது என்ன சொன்னாங்கன்னா பாமக 2ஆ பிரிஞ்சு கிடக்கு அப்படின்ட்டு சில பேர் அந்த கட்சியை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் ஆசையோடு இருக்கிறாங்க. 2021 பாமக 3.8% வாக்கு வாங்குச்சு. அப்போது அதிமுகவோட கூட்டணி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருந்தது, 4.2% வாக்கு எடுத்திருக்காங்க. அப்போது வடபுலத்தில் பெரும்பான்மையாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. 4.2% வாக்கு எடுத்திருக்கு. நீங்கள் சொல்லும் போது ஒன்றா இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அதனால் என்ன, இன்னைக்கு யார்கிட்ட வந்து கட்சி முழுமையாக இருக்குது? ஆனால் அதில் வழக்குகளில் எங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிதுன்னு ராமதாஸ் அவர்கள் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வழக்குகள் இல்லாத கட்சி எந்த கட்சி? ஒரே கட்சி திமுக தான். யாராவது கேஸ் போடுறாங்களா? அண்ணாவிற்கு பிறகு ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்கன்னு யாராவது வழக்கு போடுறாங்களா? போட முடியுமா? மோடியை பற்றி பேசுகிறீங்க, எடப்பாடியை பற்றி பேசுகிறீங்க, ஐயா அன்புமணியை பற்றி பேசுகிறீங்க, மூத்தவர் ராமதாஸ் ஐயாவை பற்றி பேசுகிறீங்க. எப்பா, அண்ணா வளர்த்த கட்சியில் அண்ணாவின் தொண்டர்கள் இருக்கிறாங்களா? ஆகையினால ஜனநாயகம்ன்றது அதுதான் ஜனநாயகம். ஆகையினால இப்போ எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய தமிழ்நாடு வளர்ச்சியில் இல்லை, கடனில் இருக்கிறது. அதுக்கு உண்டானதான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த ஆட்சியை விட்டு இவர்கள் எப்பொழுது போவார்கள் என்று தான் மக்கள் நினைக்கிறாங்களே ஒழிய எப்பா இதே ஆட்சி தொடரட்டும்பா அப்படின்னு யாருமே நினைக்கல. யாரும் நினைக்கல. உண்மையாக உழைச்சி வர்றவங்கள நான் சொல்கிறேன், எப்பா இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அது ஒன்று. ரெண்டாவது,
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. தாவேக்கா கிடையாது. அது இருக்கட்டும், அது வரும்போது இந்த தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்ப்போம், ரைட்டா? இந்த திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. ஏன்னா நீங்கள் கேட்டது மாதிரி இவங்க 2 பேருக்கு தான் பூத் லெவல் அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ். அவங்க இந்த முகவர்கள் இவங்களுக்கு தான் அதிகம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் அதிகம், மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை. ஆகையினால 4 கூட்டணி என்று சொல்லலாம். 2 கூட்டணி தான் திமுக தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி. இது 2க்கு தான் போட்டி. மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆட்சியின் மீது கரிசனத்தோடு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பொய். அது உண்மையா இருக்குமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் 1 கிலோ பருப்பு எவ்வளவு, 1 மூடை சிமெண்ட் எவ்வளவு, 1 டன் இரும்பு கம்பி எவ்வளவு. அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கு இட்லி போட்டாங்களே, சப்பாத்தி போட்டாங்களே, அதெல்லாம் இன்னைக்கு சப்பாத்திக்கு மாவு இல்லைன்னு சொல்கிறாங்களே இந்த அரசு. கடனை மட்டும் நிறையா வாங்கி குமிச்சு வச்சுருங்களே, எப்படிப்பா அது? சரி, கலைஞர் உணவகம் ஒன்று கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, மதுரையில் அம்மா உணவகத்தை அடித்து உடைச்சிட்டு, மாநில அரசு மாநகராட்சி காசுலேருந்து தான் அம்மா உணவகம் இருக்குது. ஆகையினால உணவுத்துறையே நாங்கள் கலைஞர் உணவகம்னு 500 கோடி போட்டு கொண்டு வரேன். நீங்கள் கலைஞர் உணவகம் எங்காவது தமிழ்நாட்டில் இருக்கா? அப்போ இவர்கள் பேசுவது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில். இதை மக்கள் நம்ப தயாரில்லை. ஆனால் ஒரு மூளை சலவை நடக்கிறது. அதிமுக பலவீனமாக போச்சு, எடப்பாடி பலவீனமானவர். இப்போ பாமக வந்ததுக்கப்புறம் அதிமுக கூட்டணி பலம்னு பார்க்கப்படுதா? இப்போ அவர் ஏற்கனவே பலமானவர் தான். இவங்க அப்படி சொல்லி 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 ஒரு மூளை சலவை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதிமுக பலவீனம், தலைவர் பலவீனம்னு. கூட்டணி ஃபார்ம் ஆகிறத கேட்குறேன். இப்போ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு வருதானு? ஆமா, இன்னும் திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் அவர்கள் எல்லாருமே வருவாங்க. அவங்க தான் இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ அவங்க ஏற்றுக்கலன்னா ஏற்றுக்கிற வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஏற்றுக்கிறாம அங்கே போய் நின்று என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்க? விஜய் கூட போக போகிறாங்க. அதுக்கு சரி, அடுத்து வந்து சிவகார்த்தியன் வர போகிறாரு. இது என்ன படத்தை போட்டியா? அதுவும் தான் இப்போ சொல்றாங்க சார். பராசக்தியா ஜனநாயகமா? இப்போ அப்படி பாத்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு கொடுத்துட்டு இருக்க பிரச்சனை மூலமா பாஜக என்ன பிரச்சனை? என்டிஏக்குள்ள இன்னும் சர்டிபிகேஷன் கொடுக்கல. அப்ப கரூர்ல 41 பேர் செத்தாங்களே, அதுக்கும் அதுதான் காரணமா? அதான் இப்ப சிபிஐக்கு சம்மனும் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. அதனால கொடுக்க கூடாதா? இல்ல கொடுக்கலாம் தான். இதெல்லாம் வச்சு போடும்ல. என்டிஏ 41 உயிர் சாதாரணமா? இல்ல சார், நான் படத்துல என்ன வேணாலும் பேசிக்கலாம். அவங்க பதில் சொல்ல வேண்டியது யாரு சார்? நான் கேள்வியை முடிச்சுக்கிறேன் சார். சரி தவறுன்னு சொல்ல வரல. இப்போ இந்த ஜனநாயகன் சர்டிஃபிகேஷன் பிரச்சனையா இருக்கட்டும், சிபிஐ சம்மன், இதெல்லாம் வச்சு என்டிஏக்குள்ள விஜய கொண்டு வந்துடும் பாக்குறாங்கன்னு ஒரு விஷயம். அதெல்லாம் என்ன இது பண்ணாலும் அவர் வரமாட்டாரு. அவர் தனிச்சு நிற்கிறது நல்லது, சரிங்களா? அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து ஆள் பிடிக்கிற வேலையை, இன்னைக்கு திமுகவிலிருந்து ஆள் பிடிக்கிற வேலையை திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒருத்தரை திமுகவிலிருந்து சேர்த்திருக்கிறாங்க. இந்த ஆள் பிடிக்கிற வேலையை தாவேகா நிறுத்தணும். ஏன்னா விஜய் ரசிகர்களால தான் அந்த கட்சி வந்துச்சு. நீங்கள திமுக அதிமுக ஒருத்தர கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் தேவை. ஆகையினால அவர் தனித்தே நிக்கட்டும். அதிமுகவை விமர்சிக்கிற போது அதிமுக அவரை கடுமையாக விமர்சிக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் சொன்னா மட்டும் பத்தாது, விமர்சிக்கணும். நீயே பல கட்சி இருந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்கப்பா, பொறுப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஆகையினால விமர்சிக்க வேண்டும். அவர் தனியாவே நிற்கட்டும். மக்கள் நீதி மையத்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் அவருக்கும் நடக்கும். இளைஞர்கள் நினைக்கிறார்கள் ஆட்சிக்கு வரணும், அப்படி வரணும், எல்லாம் நினைக்கலாம். நினைப்பதெல்லாம் நடந்துராது. ஒரு கட்டமைப்பு. நான் கேட்குறேன், என்னென்ன காரணத்தினால அது நடக்குதுன்னு பாருங்க. என்ன சின்னம் தாவேக்காவுக்கு கொடுப்பாங்க? எத்தனை முகவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க? யார வேட்பாளராக நிறுத்த போறீங்க? அப்படி நிறுத்தினால் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த செலவு அவர்கள் செலவழிப்பார்களா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எஸ்ஐஆர்ல என் பேர் விடுபட்டுருச்சு, அதை சேர்க்க படிவம் 6, நீக்க 7, திருத்த படிவம் எண் 8, அதெல்லாம் கொண்டு போய் தாவேகா இளைஞர்கள் ரசிகர்கள் எத்தனை பேர் அந்த பொதுமக்களுக்கு போய் உதவி இருக்கிறாங்க? எனக்கு பட்டா வரல அப்படின்னு ஒரு பொதுமக்கள் ஒரு ஊர்ல கிராமத்துல எங்கேயோ கேட்குறாங்க. தாவேகாவிலிருந்து போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையோ அல்லது வந்து அந்த வட்டாட்சியர் தாசில்தார் அலுவலகத்தில் போய் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு கொடுக்குறாங்களா? அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க. இதெல்லாம் திராவிட கட்சிகளுக்கு பலம். அதனால் புதுசாக வர்றாங்க. முதல்ல வரும்போது அப்படி தான் இருந்தது மக்கள் நீதி மையம். கடைசி 3.6% வாக்கெடுத்து இன்றைக்கி திமுகவில் ஒரு ராஜ்யசபா நியமனங்களவை உறுப்பினராக மாறி இருக்கிறாரு. அரசியலில் எல்லாம் மாறும். இதே கூட்டம் நாம் தமிழர் சீமானுக்கும் இருந்தது. அதே கூட்டம்
திரு டிடிவி தினகரனுக்கு இருந்தது. அதே கூட்டம் புரட்சி புயல் வைகோவுக்கு இருந்தது. கால நீரோட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடு, சித்தாந்தம், உண்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, உழைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும். கலைஞர் இன்னைக்கு 60 ஆண்டு காலம் இருந்தார்னா அவரை மாதிரி யாரும் உழைக்கவே இல்லைங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 9 மொழிகள் பேசவும் எழுதவும் தெரியும். 1965 வெந்நீர் ஆடை படத்தில் நடிச்சாங்க. அவங்க வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஆசை. ஆனால் திரைப்படத்துக்கு வந்தாங்க. அந்த மாதிரி அவர்கள் கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடு, அம்பாசங்கர் கமிஷன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு வந்தது, 69% அம்மா கொண்டு வந்ததை போல 7.5 என்பதை உள் இடஒதுக்கீட்டை திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். இதில் ஏதாவது ஒன்றை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்ன வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இந்த 5 ஆண்டு காலத்தில்? வன்னியர்களுக்கு 15% கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்களே 2021 கொடுத்தீங்களா? வன்னியர்களுக்கு 15% கொடுக்கல. ஆனால் வன்னியருடைய வாக்கு 2ஆ பிரிஞ்சு கிடக்குன்னு நீங்கள் ஏன் அவர்களை விமர்சிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்களே வன்னியர்களை ஏமாற்றுகிறீங்க. அப்பா நான் தெரியாம சொல்லிட்டப்பா, மன்னிச்சிருங்கப்பா, பழசெல்லாம் விட்டுருங்கப்பா. ஐயா பெரியவர் ராமதாஸ் ஐயா எங்க பக்கம் வருவார்ப்பா, அவங்களுடைய ஆதரவாளர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி கேளுங்க. வெளிப்படை தன்மையா? ஓகே, ஸோ நிலைமைகள் இப்படி இருக்குது, கூட்டணியும் இப்படி இருக்குது, அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாங்க சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மிக்க நன்றி.